ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கூடலூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல நான் நின்றுருக்கேன். கூடலூரில் கல்யாண மண்டபம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் புதுசாக ஒரு கல்யாண மண்டபம் வந்திருக்கு. அமீனியா மஹால்னு சொல்லி கூடலூர் கேலிக்கட் ரோட்டில் நாடார் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே அமீனியா மஹால்னு சொல்லி ஒரு மண்டபம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகிற இந்த கல்யாண மண்டபத்தை பற்றின ஒரு அமீனியா மஹால் நம்ம கூடலூரில் மிக பிரம்மாண்டமாக ஒரு திருமண மண்டபம். சகல வசதிகளுடன் கூடிய இந்த மண்டபம் கூடலூர் கேலிக்கட் ரோட்டில் நாடார் மண்டபத்துக்கு பக்கத்தில் செப்டம்பர் 1 முதல் திறந்து செயல்பட்டுருக்கு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், மற்ற இந்த கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி எந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் இந்த மண்டபம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வசதியான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மண்டபம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 700லேருந்து 800 பேர் வரைக்கும் அட் அ டைமில் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி, எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அட்டன் பண்ணுற உட்கார்றதுக்கு உண்டான வசதி இங்கே இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே கூடியிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தனிப்பட்ட விதத்திலே யாருக்கும் அழைப்பு வைக்கவில்லை, வெறும் பள்ளியில் அழைப்பித்துள்ளோம் மற்றும் சில இடங்களில் சென்று சொல்லியிருக்கின்றோம். அந்த அழைப்பின் பேரில் எந்த விதமான ஒரு சங்கடப்படாமல் இதை எங்களுடைய வீட்டு விஷயம் இது கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் இங்கே வருகிறதற்கு முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி டைனிங், இப்போது கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிட்ற, அட் அ டைமில் சாப்பிட்ற வசதி இங்கே இருக்குது. மிக பிரம்மாண்டமாக நம்ம கூடலூரில்
இந்த அமீனியா மஹால் திருமண மண்டபம் திறந்து செயல்பட்டுட்டு இருக்கு. இந்த வீடியோவில் இந்த மண்டபம் புக் பண்ணுறதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி என்ன ஸ்பெஷல்? நம்ம கூடலூரை பொறுத்த வரைக்கும் இந்த டிராஃபிக்கில் நம்ம பார்க்கிங் வந்து ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம். இந்த மண்டபத்தில் அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் வசதி ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு 2 லைன்லேயே உங்களுக்கு பைக்கெல்லாம் நிப்பாட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏம்பியன்ஸ். இன்னொன்று வந்து அந்த ஒரு காட்சி. இப்போ நீங்கள் வந்து இந்த மண்டபத்திற்குள்ளே இருந்து வெளியே நம்ம கூடலூர் அந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏம்பியன்ஸில் பண்ணியிருக்காங்க. அண்டு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. கூடலூர்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் அப்படின்னு சொல்லலாம்.
செப்டம்பர் 1, 2023 வெள்ளிக்கிழமை இதோட பிரம்மாண்டமான திறப்பு விழா நடந்தது. கூடலூர்ல இருக்க மக்கள் அனைவரும் மிக ஆர்வமாக இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. ஜாதி மதம் பார்க்காம எல்லா மக்களும் மிக ஒற்றுமையாக இந்த திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டு வந்த அத்தனை பேருக்கும் சாப்பாடு இருந்துச்சு. நல்லபடியாக அந்த ஒரு திறப்பு விழா மிக சிறப்பாகவே நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நம்ம கூடலூரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அந்த ஒற்றுமைக்கு பேர் போனது. அப்படி ஒரு நிகழ்வு. ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த ஒரு மண்டபமாக இருந்தாலும் இது வந்து ஒரு கமர்ஷியல் தான். எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி உண்டான ஒரு மண்டபம் தான். அதில் வந்து ஜாதி மதம் பார்க்காம அனைத்து மதத்தினரும் பங்கேற்று மிக அருமையான இந்த திறப்பு விழா மிக சிறப்பாக நடந்தது. ஸோ நம்ம கூடலூருக்கு இது போன்ற ஒரு மண்டபம் ரொம்ப அவசியமானது. இருக்கிற மண்டபம் எல்லாமே சூப்பர் தான். ஆனால் இது கொஞ்சம் கூட உங்களுக்கு ஸ்பேஷியஸாக ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் அமர்ந்து ஒரு நிகழ்வில் பங்கேற்கலாம் அப்படின்னா இந்த மண்டபம் உங்களுக்கு ரைட் சாய்ஸ். அதே மாதிரி ஃபுட் இப்போ சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் பக்கம் உட்காந்து நீங்கள் ஒரு பந்தியில் சில சின்ன மேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பந்தியில் முடிக்கிற மாதிரி உண்டான வசதி மிக அருமையாக நம்ம அமீனியா மஹால் கூடலூர் கேலிக்கட் ரோட்டில் இருக்குது. நீங்கள் உங்களோட எந்த மாதிரியான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் புக் பண்ணலாம். புக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கீழே இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும். ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூடலூர் அமீனியா மஹால் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருமண மண்டபத்தோட விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான ஃபங்க்ஷன், எந்த மாதிரியான விழா எதாக இருந்தாலும் அந்த மண்டபத்தில் நீங்கள் அது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரைட் சாய்ஸ் அமீனியா மஹால் தான். சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக மேக்ஸிமம் இந்த மண்டபத்தினுடைய வசதிகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
اللهم صل وما قرأناه من كلامك العزيز وهدي هدية وصلاة وما من آبائنا وأمهاتنا وجدنا وجداتنا وإخواننا وأخواتنا وعمنا وعماتنا وخالنا وخالاتنا وسائر المسلمين عما برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لهم وارحمهم وارزق الله رحشتهم ونور الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبهم. இதரமான சிறப்பானதாக ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ், இங்கே இஸ்லாமிய பல்வேறு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நசீபை ஏற்படுத்தி தந்தல்வாயாக. யா அல்லாஹ், இதன் மூலமாக சமுதாய மக்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல தருணங்களை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், சமுதாய மக்கள் எல்லாம் சீர்திருக்கின்ற நல்ல தருணங்களை இதன் மூலமாக தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எல்லா விதங்களிலும் யாரெல்லாம் இதற்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்தல்வாயாக. யா அல்லாஹ், அவருடைய எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அனைத்து விட்டும் நீ நீக்கியல்வாயாக. யா அல்லாஹ், அவருடைய செல்வங்களிலும் அவருடைய எல்லா விதமான செலவுகளிலும் நீ பரக்கத்துகளை ஏற்படுத்தி தந்தல்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எந்தெந்த விதங்களிலே உதவினார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளாக நீ ஏற்படுத்தி தந்தல்வாயாக. கிருபையில் ரஹ்மானே, உதவியாளர்கள் யாரெல்லாம் எங்களை விட்டு மறைந்து விட்டாலோ அவருடைய கபரை விசாரப்படுத்தி தந்தல்வாயாக. யா அல்லாஹ், அவர் கபரை சொர்க்க பூஞ்சோரையாக ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு எட்டி வைப்பாயாக.